மேடையில் அமர்ந்திருக்கும் அடிஷனல் கமிஷனர் ஹெட் குவார்ட்டர்ஸ் திரு விஜயேந்திர பெத்ரி ஐபிஎஸ், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜெனரல் மஜித் சிங் நாயர், ஏரியா கமாண்டர்ஸ், டெபுட்டி கமிஷனர்ஸ், காவல்துறை அதிகாரிகள், ஆளுநர்கள், ஊர்காவல் படையினர், அவரது குடும்பத்தினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 1963ஆம் ஆண்டு ஊர்காவல் படை என்பது தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. காவல்துறை உள்நாட்டு பாதுகாப்பில் பொதுமக்களின் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் குற்றங்களை தடுக்கவும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் செயல்பட்டு வரும் இந்த வேளையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக 1963ஆம் ஆண்டு இந்த ஊர்காவல் படையினர் என்பவர்கள் உருவாக்கப்பட்டது. கடந்த 40 ஆண்டுகளில் நமது ஊர்காவல் படையினர் மிக சிறப்பாக சிரத்தையோடு அக்கறையோடு கட்டுப்பாட்டோடு பணியாற்றி நமது காவல்துறையினருக்கும் தமிழக அரசுக்கும் நற்பெயரை தேடி தந்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை பெருநகர காவல்துறையிலிருந்து ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையரகங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது 750 ஊர்காவல் படையினருடைய எண்ணிக்கை அந்த 2 ஆணையரகங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் 3080ஆக இருந்த ஊர்காவல் படையோட அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை சென்னை பெருநகர காவல்துறையில் குறைந்துவிட்டது. கடந்த வருடம் தமிழக அரசுக்கு அது எழுதியதன் அடிப்படையில் ஊர்காவல் படையின் எண்ணிக்கை அதிகரித்து 500 புதிய பணியிடங்களை உருவாக்கி ஆணை பிறப்பித்தார்கள். அந்த ஆணைக்கு இணங்க ஊர்காவல் படையினர் தேர்வு நடத்தப்பட்டு அவர்கள் பணிக்கு எடுக்கப்பட்டு அவர்களுக்கு 2 மாத கால பயிற்சி வழங்கப்பட்டது. இவர்களது பயிற்சியானது முதலுதவி பயிற்சி, அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி, அதேபோல் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பயிற்சி போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதோடு சேர்ந்து அணிவகுப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்கள் 2 மாதங்களாக அந்த பயிற்சியினை மிகவும் சிறப்பாக செய்து நம் முன் இப்பொழுது காவல்துறையினருக்கு உதவி செய்ய உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களது அணிவகுப்பை நான் பார்வையிட்டேன். பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய நடவடிக்கை, மிடுக்கு அனைத்தும் காவல்துறையினர் போலவே இருக்கிறது. எந்த ஒரு வகையிலும் காவல்துறைக்கு விட்டுக் கொடுக்காத வகையில் இணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஊர்காவல் படையினர் பொறுத்த வரைக்கும் அவர்கள் காவல்துறை அணியக்கூடிய அதே சீருடை அணிகிறார்கள். பொதுமக்கள் பார்வைக்கு அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. அதனால் காவல்துறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களால் காவல்துறைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது சிறிய தவறு செய்தாலும் அதனால் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஊர்காவல் படையினருக்கு அழைப்பு பணி, அதாவது கால் அவுட்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு மாதத்திற்கு 5 அழைப்பு பணி கால் அவுட்ஸ், சிறப்பான காலகட்டங்களில் 20 வரைக்கும் அந்த கால் அவுட்ஸ் செல்லும். இந்த கால் அவுட்ஸ்க்கான சிறப்பு ஊதியம் என்பது முறையாக வழங்கப்படாமல் 4-5 மாதங்களுக்கு ஒரு முறை தொகுத்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அது இப்போ நடைமுறை சிக்கல்களை தவிர்த்து இப்பொழுது சமயம் ஒவ்வொரு மாதமும் சரியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த கால் அவுட்டை அதிகப்படுத்துறதுக்குள்ள முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான நல்ல செய்தியும் வரும். காவல்துறையினருக்கு வழங்கப்படுகின்ற அந்த காவலர் அங்காடி, போலீஸ் கேண்டீன் என்று சொல்லக்கூடிய காவலர் அங்காடி, அதிலும் கடந்த ஆண்டு நமது தமிழக அரசால் ஆணை வழங்கப்பட்டு சலுகை விலையில் பொருட்களை வாங்குவதற்கு ஊர்காவல் படையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் காவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் தற்பொழுது ஊர்காவல் படையினருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. நமது வரவேற்பில் சொன்னது போல் போலீஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது காவலர் மருத்துவமனையிலும் ஊர்காவல் படையினர் அவர்களுடைய சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். இதை போன்ற வசதிகள் அனைத்தும் ஊர்காவல் படையினருக்கு காவல்துறையினருக்கு இணையாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் நீங்களும் உங்களுடைய உதவியை காவல்துறைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில், சென்னை பெருநகர காவல்துறைக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதே வேளையில் நமது எல்லையில், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நம் நாட்டு மக்களை காப்பாற்றவும், நாட்டை காப்பாற்றவும் வீரத்தோடும் தீரத்தோடும்
போர் புரிந்து கொண்டிருக்கின்ற நமது இந்திய இராணுவத்தினர், முப்படை வீரர்கள் அனைவருக்கும் நமது ஆதரவையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்